வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு 430 படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வலியுறுத்தல். தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பினர் கோவையில் கோரிக்கை. வாகன பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பில் இணைந்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் கோவை சிரியன் சர்ச் சாலையில் உள்ள இந்திய மருத்துவர்கள் சங்க அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு மாநில தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான PS சிவகுமார் தலைமை தாங்கினார். மாநில முதுநிலை மூத்த தலைவர் துரை, மாவட்ட மூத்த தலைவர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து RC புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும், எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை வாகன பிரிவு சட்டம் 430 படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கொஞ்சம் நெஞ்சமான உறவுகள் இங்க இல்ல. 36 ஆண்டுகள் நான் படிச்சது வேற, நான் அரசு உத்தியோகத்துல இருந்தேன். அதையும் விட்டுட்டு எனக்கு மன்னார்குடியிலிருந்து திருச்சிக்கு 100 கிலோமீட்டர் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன்ட் அண்ட் டீலர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம், நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு போன்ற விழாவிலே பங்கேற்று இன்றைய தினம் 39 மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள வாகன வணிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்று விழாவினை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த விழாவின் வாயிலாக RTO அலுவலகங்கள் மற்றும் அரசுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் விழாவின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக வைக்கிறோம். இன்னைக்கு RTO அலுவலக பிரச்சனை தமிழகம் முழுவதும் வாகன வணிகர்கள் பெரிய பாதிப்பு. பாத்தீங்கன்னா RC புக்கை தபால் அனுப்புற முறை, இந்த தபால் அனுப்புற முறையினால மாச கணக்காவது புக்கு RC புக்கு வர்றது. அது வழி இல்லாம ஒரு வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய ஓனர் அவர் ஒரு அவசரத்துல கடன் பிரச்சனையில EMI கட்ட முடியாத சூழ்நிலையில இங்க மாதிரி வியாபாரிகளுக்கு வாகனத்தை விற்பனை செய்ய